மார்னிங் ஆல். டுடே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் இன்றைக்கத்தோட இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட அப்டேட்டுன்னு பார்த்துடலாம். ஸோ நியூ பேட்சஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். என்னென்ன கோர்ஸ்க்கு அப்படின்னா யூபிஎஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வேஸ், போலீஸு. ஸோ இந்த 6 கோர்சஸ்க்கும் நியூ பேட்சஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம். அப்கமிங்கில் வர எல்லா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் நீங்கள் கிளிக் பண்ணி சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் ஹோப் காலேஜில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் டைரெக்டாக வந்து கூட என்கொயரி பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9600527687. ஸோ இதான் நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியோட காண்டாக்ட் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கால் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கோங்க. எந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வேணுமோ ஸோ அந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸை ஃபுல் பிளஜடாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்கமிங்கில் நீங்களும் வர எல்லா எக்ஸாம்ஸும் கிளிக் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்ஸில் உங்களோட கெரியரை நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்க எங்கள் சைன் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கத்தோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ஸ்கில் சென்சஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ சாக்சம் ஸ்கில் சென்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைம் ஏஐ பவர்டு ஸ்கில் சென்சஸ்ஸு. ஸோ எங்கே லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மும்பை, மகாராஷ்டிரா இந்த சாக்சம் ஸ்கில் சென்சஸ் வந்துட்டு டோர் டு டோர் வந்துட்டு சர்வே எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண ஏஐ டூல் நேம் என்ன அப்படின்னா ஆர்க். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. சாக்சம் ஸ்கில் சென்சஸ் எடுத்திருப்பாங்க, அதில் யூஸ் பண்ண ஏஐ டூல் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது நம்ம வந்துட்டு ஃபைன் பண்ண தெரியணும். அதோட நேம் வந்துட்டு ஆர்க்கு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் வந்துட்டு எந்த இயரில் வந்துட்டு லாஸ்ட்டாக சென்சஸ் வந்துட்டு எடுத்து முடித்தாங்க அப்படின்னா 2011 தான் வந்துட்டு லாஸ்ட்டாக சென்சஸ் எடுத்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு 2026 வந்துட்டு சென்சஸ் எடுக்கிறதுக்கு 2 ஃபேஸாக வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஃபேஸ் வந்துட்டு 2026லேயும் செகண்ட் ஃபேஸ் வந்துட்டு 2027லேயும் வந்துட்டு கண்டக்ட் பண்ண போகிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு இந்த சென்சஸ் எடுக்கிறதுக்காக தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்துட்டு இப்போ கரண்ட்டில் என்ன வந்துட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்துட்டு ட்ரெண்டிங்கில் வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ரொம்ப பீக்குக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த பீக் வந்துட்டு சென்சேஷனை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் மும்பை, மகாராஷ்டிராவில் ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு ஸ்கில் சென்சஸ்னு சொல்லிட்டு சாக்சம் ஸ்கில் சென்சஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. மும்பை, மகாராஷ்டிரா. அதோட டூல் நேம் என்ன அப்படின்னா ஆர்க்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 30.3 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2026 to 2027க்கு. ஸோ ரபி மார்க்கெட் சீசனை இன்னும் பூஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான். ரபி அதாவது கிராப் சீசனில் வந்துட்டு 3 சீசன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா ரபி, காரிஃப், ஜெயின்ட்டுன்னு சொல்லிட்டு 3 சீசன்ஸ் இருக்குது. ஸோ ஆர்எம்எஸ்னால் என்ன இல்லை, ரபி மார்க்கெட்டிங் சீசன். ஸோ இது எப்போலேருந்து வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா April 1, 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ப்ரொக்யூர்மெண்ட் வந்துட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க, டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீட் ப்ரொக்யூர்மெண்ட் வந்துட்டு டார்கெட் பண்ணியிருக்காங்க. 30.3 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக வந்துட்டு ரைஸ் வந்துட்டு எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் வந்துட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2025 to 2026க்கு 7.6 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ரபி ப்ரொக்யூர்மெண்ட் சீசன், ரபி கிராப் சீசனுக்கு கீழே. ஓகேங்களா? ஸோ அது போக நம்ம ஒரு டார்கெட் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா 120 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு 2025 to 2026 கிராப் வந்துட்டு வீட் வந்துட்டு டார்கெட்டை வந்துட்டு அச்சீவ் பண்ணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக எம்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படின்னா மீடியம் சப்சிடரி ப்ரொக்யூர்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே வீட்டுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு சப்சிடிஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா இதில் அமௌண்ட்டை தான் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம கிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு அதாவது ஆயிலு, மில்க்கு இதெல்லாம் எப்படி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, லிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுவே வந்துட்டு இந்த ரைஸு இதெல்லாம் வந்துட்டு கேஜின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு வீட்டு, ரைஸு அதாவது ஒரு சில தானியங்கள் மட்டும் வந்துட்டு ஹோல்சேலாக வந்துட்டு கவர்மெண்டில் வந்துட்டு விலை நிர்ணயம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2585 பர் குவான்டல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க 2026லேருந்து 27 வரைக்கும். ஓகேங்களா? எம்எஸ்பி அப்படின்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸு. ஸோ இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம்.
ஸோ சித்தராமையா இவர் யார்? சிஎம் ஆஃப் கர்நாடகா. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சோசியல் மீடியாஸ் வந்துட்டு யூசேஜை வந்துட்டு பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொப்போசல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் வரல. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ சோசியல் மீடியாஸில் வந்துட்டு அண்டர் வந்துட்டு 16 வயசு இருக்கவங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா கர்நாடகாவில் வந்துட்டு சோசியல் மீடியாஸை வந்துட்டு பேன் பண்ண போகிறாங்க. அது எப்போலேருந்து வந்துட்டு பட்ஜெட் வந்துட்டு போட்டிருக்காங்கன்னா March 6, 2026 இதுதான் வந்துட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. அதுவே ஓவரால் வந்துட்டு நம்ம வேர்ல்டு வைடு வந்துட்டு யாராச்சும் வந்துட்டு பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்காங்க. அது யார் அப்படின்னா ஆஸ்திரேலியா தான் வந்துட்டு அதாவது அண்டர் வந்துட்டு 16 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்துட்டு சோசியல் மீடியாஸ் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணியிருக்கிற ஒரு கண்ட்ரி எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. இப்போ ஃபஸ்ட்டு டைமாக இந்தியாவில் வந்துட்டு கர்நாடகா வந்து இனிஷியேஷன் எடுத்திருக்காங்க. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் இன்னும் பண்ணல. ஓகேங்களா? கர்நாடகாவோட கேபிட்டல் வந்துட்டு பெங்களூர். ஸோ சிஎம் வந்துட்டு சித்தராமையா, கவர்னர் வந்துட்டு தவாஷன் ஹெக்லெட்டு. ஸோ அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆப்ரேஷனல் ரிங் மெட்ரோ வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆப்ரேஷனல் ரிங் மெட்ரோ எங்கே அப்படின்னா டெல்லியில். ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னா 71.56 கிலோமீட்டர் சர்க்குலர் காரிடாரு. இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பிங்க் லைன் எக்ஸ்டென்ஷன், மெஜெண்டா லைன் எக்ஸ்டென்ஷன் சொல்லி 2 கொண்டு வந்திருக்காங்க. பிங்க் லைன் அப்படின்னா 12.3 கிலோமீட்ரு, 8 ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அதுவே மெஜெண்டானா 9.9 கிலோமீட்ரு, 7 ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ டெல்லியோட சிஎம் யார்? ரேகா குப்தா. லெப்டினன்ட் கவர்னர் வந்துட்டு வினய்குமார் சேக்சேனா. சீஃப் செக்ரட்டரி வந்துட்டு ராஜீவ் வர்மா. இதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரீன் அமோனியா ப்ளஸ் வந்துட்டு க்ரீன் மெத்தனால் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஸ்டாண்டர்டைஸை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம். ஒரு டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இனிஷியேஷன் வந்துட்டு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா 2030 வந்துட்டு 5 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு பர் ஆனம்க்கு, அதாவது 2030 வரைக்கும் வந்துட்டு பர் ஆனம்க்கு வந்துட்டு ஒவ்வொரு இயருக்கும் என்ன அப்படின்னா 5 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு க்ரீன் ஹைட்ரஜன் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் வந்துட்டு அச்சீவ் பண்ணுங்கிறது தான் இதோட டார்கெட்டே. ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி மினிஸ்டர் வந்துட்டு இந்த க்ரீன் எனர்ஜி வந்துட்டு அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் அமோனியா அதுலேருந்து தானே வந்துட்டு ஹைட்ரஜன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த ஹைட்ரஜன் எடுத்து அமோனியாவோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் ஹைட்ரஜனாக மாறும். சேம் வந்துட்டு மெத்தனாலோட மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் மெத்தனாலாக மாறும். இது எல்லாமே எதுக்கு கீழே அப்படி வரும்னா நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான டைம் பீரியட் வந்துட்டு ரெண்டுக்குமே வந்துட்டு 12 மந்த்ஸ் வந்துட்டு டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்துட்டு எந்த இயரில் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2023 லான்ச் பண்ணாங்க. அதோட அவுட்லே வந்துட்டு 19,744 கோடி. ஓகேங்களா? இதெல்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். சர்பானந்தா சோனாவால் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ரிவர் ரைன் லைட் ஹவுஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு பிரம்மபுத்திரா ரிவர்கிட்ட. ஸோ இதில் வந்துட்டு 4 வந்துட்டு இந்த லைட் ஹவுஸ் வந்துட்டு போட்டிருப்பாங்க. அந்த 4மே 24/7 வந்துட்டு நேவிகேஷன் வந்துட்டு பண்ணுற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. 3 வந்துட்டு எங்கே அப்படின்னா சதர்ன் பேங்க் பிரம்மபுத்திராவிலையும், ஒரு லைட் ஹவுஸ் வந்துட்டு பிஸ்வநாத் நார்த்தன் பேங்க்லேயும் வந்துட்டு கவர் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? டோட்டலாக 4, ஒன்று சதனு, இன்னொன்று நார்த் பேங்க் பிரம்மபுத்திராவில். ஸோ இது வந்துட்டு எவ்வளோ ஹைட் இருக்கும் அப்படின்னா 20 மீட்டர் வந்துட்டு ஹைட் வந்துட்டு இருக்கும். ஸோ இது எவ்வளோ கிலோமீட்டர் வரைக்கும் நேஷ்னல் வாட்டர்வேஸ் 2 வந்துட்டு ஸ்டிச் பண்ணுது அப்படின்னா 891 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு இது பண்ணுது. 2 பார்டர் கவர் பண்ணும். ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று அருணாச்சல் பிரதேஷ் பார்டரை வந்துட்டு கவர் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரெப்ரசன்ட் பண்ணி கொடுக்குறவங்க யார் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங் வாட்டர்வேஸ் மினிஸ்டர் சர்பானந்த சோனாவால் தான் வந்துட்டு நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன், அதாவது நம்மளுக்கு வந்துட்டு இனிஷியேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். சைல்டு வந்துட்டு ஒரு கண்ட்ரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்துட்டு, அதாவது ஃபஸ்ட்டு அமெரிக்கா சைட்லேருந்து அமெரிக்காஸ் கண்ட்ரி வந்துட்டு எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. என்ன ஒரு டிசீஸ் அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்தாலே என்னவாக இருக்கும், ஏதாச்சும் ஒரு டிசீஸு ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தா தான் அவன் வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ லெபரசி அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க.
ஃபஸ்ட்டு அமெரிக்கா கண்ட்ரியாக சைல்டு தான் வந்துட்டு இந்த லெப்ரஸிங்கிற ஒரு டிசீஸை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சைல்டோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க சாந்திகோ, கரன்சி வந்துட்டு சில்லியன் பெசோ, பிரசிடென்ட் வந்து ஜோஸ் ஆண்டியோ காஸ்ரிஸ்ட். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு ஜெனீவா சுவிட்சர்லாந்து, டைரக்ட் ஜெனரல் வந்துட்டு டெட்ராஸ். அதான மெம்பர் கண்ட்ரிஸ் வந்துட்டு 194. எந்த இயரில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஃபைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1948. ஸோ அதில் அவ்வளோதான். நெக்ஸ்ட் நியூஸு, ஜப்பானோட ஹெல்த் மினிஸ்டர். ஸோ என்ன பண்ணியிருப்பாரு ஜப்பானோட ஹெல்த் மினிஸ்டர்னா, ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. எந்த டிசீஸ்க்கு அப்படின்னா பர்கின்சன் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு. ஸோ இதோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா அம்சிர்பி, அதுதான் வந்துட்டு அதோட நேமு. ஸோ இதுதான் வந்துட்டு அதாவது வேர்ல்டு வைஸே வந்துட்டு ஒரு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு இந்த டிசீஸ்க்காக கொண்டு வந்தது அப்படின்னா எந்த கண்ட்ரி அப்படின்னா வேர்ல்டு வைஸ் வந்துட்டு ஜப்பான் தான். ஸோ அது போக வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு ரீஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெம் செல் பேஸ்டு ட்ரீட்மெண்ட்டையும் வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியருக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் வந்துட்டு பண்ணியிருப்பாங்க, அப்ரூவல் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ, கரன்சி வந்துட்டு என். ஸோ பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா சனா தக்காய்ச்சி. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஜியோ ஃபினான்ஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் சர்வீஸ் லிமிடெட். ஸோ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியூ மொபைல் ஆப்பு, அதோட நேம் வந்துட்டு ஃபின்சீடர் அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிரா. இதோட சேர்மன் வந்துட்டு கேவி கமத் அண்டு எம்டிஎன்சிஓ யாருன்னா ஹிட்டேஷ் குமார் சேத்தியா. ஸோ இன்றைக்கி இதோட நியூஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு டைம் வந்துட்டு நம்ம ரீட் அவுட் பண்ணிடலாம். ஸோ சாக்சம் ஸ்கில் சென்சஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஏஐ பவர்டு ஸ்கில் சென்சஸ்ஸு எங்கே வச்சு எடுத்திருப்பாங்கன்னா மும்பை, மகாராஷ்டிராவில் வச்சு எடுத்திருப்பாங்க. ஸோ அதோட டூல் நேம் வந்துட்டு ஆர்க், அதுதான் வந்துட்டு அதோட டூல் நேமு. நெக்ஸ்ட் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு ரபி மார்க்கெட் சீசனுக்கு வந்துட்டு வீட் ப்ரக்யூப்மெண்ட் வந்துட்டு சொல்லி டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 30.3 மில்லியன் டன்ஸ் வந்துட்டு டார்கெட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க 2026 to 2027க்கு. இந்த ரபி மார்க்கெட் சீசனோட டார்கெட் எப்போலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா April 1, 2026 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரைஸ் வந்துட்டு ப்ரக்யூப்மெண்ட் எவ்வளோ வச்சுருப்பாங்க அப்படின்னா 7.6 வந்துட்டு மெட்ரிக் டன் வந்துட்டு டார்கெட் வச்சுருப்பாங்க. ஸோ வீட் அவுட்புட் வந்துட்டு 2025 2026க்கு வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 120 மில்லியன் வந்துட்டு டன்ஸ் வந்து ரீச் பண்ணியிருப்பாங்க. அது போக மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்துட்டு வீட்டுக்கு எவ்வளோ வந்துட்டு பர் குவான்டலுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2585 ருபீஸ் வந்துட்டு பர் குவான்டலுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு டைமாக சோசியல் மீடியா யூசேஜை வந்துட்டு பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சு ஸ்டேட் எது அப்படின்னா கர்நாடகா. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு டைமு. ஓவராலாக எந்த கண்ட்ரி வந்துட்டு இதை வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா. கர்நாடகா வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல, இனிஷியேஷன் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்துட்டு இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஆப்ரேஷனல் ரிங் ரோடு வந்துட்டு எங்கே கொண்டு வந்திருப்பாருன்னா டெல்லியில் வந்துட்டு கொண்டு வந்திருப்பார். ஸோ இதோட லைன் எவ்வளோ அப்படின்னா டோட்டலாக 71.56 கிலோமீட்டரு. ஸோ 12.3 கிலோமீட்டர் வந்துட்டு பிங்க் லைன் எக்ஸ்டென்ஷனு, 8 ஸ்டேஷன் இருக்கும். 9.9 வந்துட்டு மெஜெண்டா லைனு. ஸோ அதுக்கு வந்துட்டு 7 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அடுத்து மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவல் எனர்ஜி வந்துட்டு க்ரீன் அமோனியா அண்ட் க்ரீன் மெத்தனால் இந்தியாவில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எதுக்கு கீழே அசைன் ஆகிருக்குன்னா நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷனுக்கு கீழே தான் அசைன் ஆகிருக்கும். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா நேஷ்னல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்துட்டு 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட அவுட்லே வந்துட்டு 19,744 கோடி தான் இதோட அவுட்லே. ஸோ இதோட டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா பர் ஆனம்க்கு வந்துட்டு 5 மில்லியன் க்ரீன் ஹைட்ரஜன் வந்து 2030 வந்துட்டு நம்ம அதாவது 2030 வரைக்கும் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறத இதோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் எனர்ஜியோட யூனியன் மினிஸ்டர் யார் அப்படின்னா பிரகலாத் ஜோஷி. ஸோ இந்தியாவில் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமாக ரிவர் ரைன் லைட் ஹவுஸ் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. 4 லைட் ஹவுஸு பிரம்மபுத்திரா ரிவர்கிட்ட. அந்த 4ல் வந்துட்டு 3 வந்துட்டு சதர்ன் பேங்க் பிரம்மபுத்திரா, 1 வந்துட்டு நார்த்தன் பேங்க் பிரம்மபுத்திராவில் வந்துட்டு இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் டோட்டலாக எவ்வளோ ஸ்விட்சஸ் வந்துட்டு கவர் பண்ணுது அப்படின்னா 891 கிலோமீட்டர் வந்துட்டு கவர் பண்ணதும் 2 பார்டர்ஸு, ஒன்று பங்களாதேஷ், இன்னொன்று அருணாச்சல் பிரதேஷ். ஸோ சைல்டு தான் வந்துட்டு
ஃபஸ்ட்டு கண்ட்ரி வந்துட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து லெப்ரஸிங்கிற ஒரு டிசீஸை எலிமினேட் பண்ணுவாங்க. அமெரிக்கா சைட்லேருந்து வர ஃபஸ்ட்டு கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு குளோபலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் கண்ட்ரி வந்துட்டு ஓவராலாக குளோபலாக நம்ம வேர்ல்டு லெவலில் குளோபலாக வந்துட்டு எந்த கண்ட்ரி அப்படின்னா சைனா. அதுவே வந்துட்டு 2வது பிளேஸில். அப்படின்னா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா ஜார்டன். அவங்க வந்துட்டு எந்த இயர் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2024. சைனாவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சாண்டிகோ. கேபிட்டல் வந்துட்டு சில்லியன் பெசோ. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. டைரக்டர் ஜெனரல் வந்துட்டு டெட்ராஸ் அதானம். மெம்பர் வந்துட்டு 194. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1948. ஸோ ஜப்பான் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பக்ரிஷன் அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கு ஸ்டெம் செல் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வேர்ல்டு வைடில் ஸ்டெம் செல்குன்னு சொல்லிட்டு இந்த டிசீஸ்க்கு அமிர்சி ப்ரீன்னு சொல்லிட்டு இதுக்கு நேம் வச்சுருப்பாங்க. யாருன்னா ஜப்பான் வேர்ல்டு வைடாக. அது போக வந்துட்டு ஹார்ட் ஃபெயிலியருக்கு ரீஹார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேஷனை வந்துட்டு ஜப்பான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஜப்பானோட கேபிட்டல் டோக்கியோ. கரன்சி வந்துட்டு என்ன. ஸோ ஜியோ ஃபினான்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நியூ மொபைல் ஆப் வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபின்சீடர் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா மும்பை, மகாராஷ்டிராவில் இருக்குது. சேர்மன் கேவி காமத். எம்டிஎன்சிஓ ஹிட்டேஷ் குமார் சேத்தியா. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கத்தோட அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்துட்டோம். அப்கமிங்கில் வர எல்லா அப்டேட்டட் நியூஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் எல்லா நியூஸஸ்க்கான அப்டேஷனும் வந்துட்டு டே பை டே வந்துட்டு நம்ம நியூ நியூஸஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்கமிங்கில் இருக்க எல்லா நியூஸஸும் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னா யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்கொயரிஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கால் பண்ணி என்கொயரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா டேரெக்டாக கூட நம்ம சைன் ஐஏஎஸ் அகாடமி ஹோப் காலேஜ் கோயம்புத்தூரில் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக கூட வந்து ரீச் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். ஸ்டே வித் டியூன்.